இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் பேசலான்னு இருக்கிறேன். ஏன்னா அது உணர்த்தப்பட்டனால நான் இன்றைக்கி அதை பேசலான்னு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தா 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7-8. 2 தீமோத்தேயு 4:7-8. இது அழகான ஒரு வசனம். இது பொதுவாக எங்கே எழுதியிருப்பாங்கன்னா நமக்கான கல்லறையில் கொத்தி வைத்திருப்பாங்க இந்த வசனத்தை. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த ஒரு வசனம் நீங்கள் கல்லறை தோட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வசனமும் ஒன்றும் கிடையாது. அதை நம்ம அவங்க ஒரு விசுவாசத்தின் வசனமாக அதை எழுதி வைக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. இந்த 3 இருக்கிற நேரம் என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவன் கிடைக்கும், இல்லாட்டா கிரீடம் நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் நல்ல போராட்டம் ஒன்று இருக்குது, ஓட்டம் ஒன்று இருக்குது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். யாருக்கு போராட்டம்னா ஓட்டம் இருக்கிறவர்களுக்கு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டம்னு சொல்கிறது உடனே நோய் நொடிகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறத விட நமக்குள்ள போராட்டம் இரத்தத்தினாலுக்கும் மாம்சத்துக்கும் உள்ளது அல்ல. நமக்கு போராட்டம் வான மண்டலத்தில் இருக்கிற அசுத்தாவிகளுக்கு கூட தான் நமக்கு போராட்டம் இருக்குன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. இப்போ மாம்சத்துக்கும் இரத்தத்துக்குரிய போராட்டமாக கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூடயோ மனுஷர்களுக்கு கூட நம்மளோட போராட்டம் கிடையாது. அவங்க நமக்கு மேலே எரிச்சல் பண்ணுறாங்க, அவங்க இது செய்துட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதம் பண்ணிட்டாங்க, இவங்க என்னுடைய வேலையை பிடுங்கிட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நேரே நம்ம கோவப்படுறதோ அந்த மாதிரி உள்ள போராட்டம் நமக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு ஒரே ஒரு போராட்டம் தான் நம்முடைய ஓட்டத்தில் இருக்குது. என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, வானமண்டலத்திலிருந்து பிசாசன் தந்திரங்களை நான் ஜெயிக்கணும். அவன் எப்படியெல்லாம் அந்த ஓட்டத்திலேருந்து என்னை பிரேக் பண்ணி விடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான்னு உள்ளதுதான் அதில் உள்ள கான்செப்ட். அப்போ இந்த ஓட்டத்தில் நான் எதை பாதுகாத்து கொள்ளணுமா? விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஓட்டம் இருந்தால் தான் எனக்கு விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். ஓட்டம் இல்லாதவங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. அதே அழகா போட்டிருக்கு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓடுகிறவனுக்கு தான் விசுவாசம். என்ன விசுவாசம்? அவன் எதுக்கு ஓடுறான்னு உள்ளது அவனுக்கு தெரியும். அப்போ இந்த ஓட்டத்துக்கு மத்தியில் என்ன இருக்குது? விசுவாசம் மறைந்திருக்கிறது. இந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளணும்னா நான் ஓட்டத்தை விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ஓட்டத்தை நான் ஓடிட்டு இருக்கிற நேரம் எனக்கு எதிராக வருகிறது ஒன்று தான், ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை நான் ஜெயிக்கத்தக்க வண்ணமாக நான் ஓடணும். இதுக்கு ஆதாரமாக உள்ள ஒரு வசனம், என்ன ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். ஓடிட்டு இருக்கிறோம்ல, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், எதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம், இந்த ஓட்டத்தினால எனக்கு என்ன லாபம்? இந்த ஓட்டத்தினால நமக்கு ஒரே ஒரு லாபம் இருக்குது, ஜீவ கிரீடம் எனக்கு வேண்டி வைத்திருக்கிறேன். அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறேன். இப்போ ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் எங்கே ஓடணும், எதுக்கு ஓடணும், யாரை பார்த்து ஓடணும், அதுக்கு உள்ள ஆதாரமான வசனம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த ஓட்டம் ஏற நோக்கி இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கு. விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த விசுவாசத்தை தொடங்குறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை முடிக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். நம்ம யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை தான் விசுவாசிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டம்னா இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துருக்கிறேன்னா நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மையான தேவன் நமக்கு தெரியுது. அதனால அவரை பார்க்கும்படியாக ஒரு ஓட்டம். இந்த உலகத்தில் அவர் எங்கே இருக்கிறார்? அவரை பார்க்கும்படியாக ஓடுகிற ஓட்டம்னா இந்த உலகத்தில் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டம்னு சொல்கிற நேரம் நான் நித்தியத்தில் அவர் வீட்டிருக்கிறார். இங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் பார்த்தேன். இங்கே யார் சொல்கிறா? யோவான் சொல்கிறான்.
அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டம்னா அவரை பார்த்து ஓடுகிற ஓட்டம், அவருக்கு வசனத்தை பார்த்து ஓடுகிற ஓட்டம், அவர்கிட்ட தான் விசுவாசம் இருக்கு, அவரை விசுவாசப்படுத்தி ஓடுகிற ஓட்டம். அந்த விசுவாசத்துல இருந்து என்னை தள்ளும்படியாக தான் பிசாசானவன் இந்த ஓட்டத்தை பிரேக் பண்ணுவான். அப்போ இந்த ஓட்டம் ஓடுற நேரம் எனக்கு வருகிற எதிரான போராட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரமான அனைத்தையும் என்னை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு நான் ஓடணும். பாரம்னு சொல்றது உலகத்தில் இருக்கிற சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய எல்லா காரியமும் பாரமான காரியம். அது என்னதான் படிப்பாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், இன்னொரு ஆள் பேசுகிற பேச்சு எனக்கு இருதயத்துக்கு விசனமாக இருக்கலாம், இன்னொரு ஆள் என்ன மோசமாக சொல்கிறது எனக்கு விசனமாக இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு மனசு கஷ்டப்படத்தக்க வண்ணமாக செயலாற்றுகிறது விசனமாக இருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் இந்த உலகத்துக்கு ரீதியாக இருக்குது. பண கஷ்டம் இருக்கும், மனசளவில் கஷ்டம் இருக்கும், படிப்பில் கஷ்டம் இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் பாரமான அனைத்தையும் இதெல்லாம் எடுத்து பண்ணணுமா, பாரமான அனைத்தையும் நம்மளை நெருங்கி நிற்கிற பாவமான அனைத்தையும், இப்போ பாவமான அனைத்தையும் தள்ளி விட்டு ஓடணும். இந்த பாவம் இருக்கிற இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாரத்தை மேற்கொள்ள முடியாது. பாரம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லா கிறிஸ்டியன்ஸ் லைஃப்ல இருக்கட்டும், இல்லை ஹிந்துஸா இருக்கட்டும், எந்த மக்களுக்கு பாரம் இருக்கு. ஆனா இந்த பாரத்தை எதிர்த்து நிற்கணும்னா எனக்கு முன்னாடி பாவம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு அனுபவம் தான். பாரத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிற ஒரு தந்திரமான ஒரு செயல். எதுக்கு? நம்ம இருதயத்தை சோர்வடைய வைக்கிறது. இருதயத்தை சோர்வடைய வைத்தா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசத்துலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இயேசு கிறிஸ்துவை விட்டு மாறிடுவேன், ஓட்டத்தை விட்டு மாறிடுவேன். இந்த ஓட்டத்தை முறிக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு போராட்டங்கள் ஒன்று இருக்கான். இந்த போராட்டத்தை நான் போராடி ஜெயித்து ஓட்டத்தை முடிக்கணும். போராட்டத்தை ஜெயிக்காமல் ஒரு ஆளாக ஓட்டத்தை முடிக்க முடியாது. போராட்டம் இருக்கும் வரை ஓட்டம் நமக்கு முடியாது. ஓட்டம் பாதியிலே தடைபடும். இந்த போராட்டத்தை முடிச்சாதான் நமக்குள்ள ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த ஓட்டம் ஏற நோக்கி இருக்கு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் தான் விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னு சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை தான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவ கிட்ட நம்ம சேர முடியாது. அப்போ இதில் தான் அழகாக என்ன சொல்றாரு, நமக்கு அதுக்கு ஆதாரமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகள், லட்சக்கணக்கான சாட்சிகள் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறாரு. அதுதான் வசனம். வசனத்துல தான் ஒவ்வொரு ஆளுகளுக்கு போராட்டத்திலிருந்து எப்படி மேலே வந்தாங்க, எப்படி கூட இருந்தாரு, எப்படி அவர் அற்புதம் செய்தாரு, எப்படி அவர் கூட வந்தாரு, எப்படி பேசினாரு, இந்த மாதிரி மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற அனுபவம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நோக்கி எல்லாரும் நமக்கு முன்பாக ஓடினாங்க. திரளான சாட்சி. இந்த சாட்சிகள், இந்த வசனத்தை பார்த்து, இந்த வசனம் எல்லாமே எனக்கு சாட்சிகள் தான். அப்போ இத்தனை சாட்சிகள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் இயேசு கிறிஸ்துவோட போய் சேரணும்னு உள்ள ஒரு எண்ணம் தான். அப்போ இதுக்கு நான் யாரை முன்னாடி வச்சு ஓடிட்டு இருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைத்து தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைத்து ஓடுகிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடி நம்ம சேர்ந்துருவோம், நித்தியத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி இல்லாமல் நம்ம வேற எதையாவது முன்னாடி வச்சு ஓடுகிற அனுபவத்தில் இருந்துன்னா நம்ம அவங்க அந்த எதை முன்னாடி வைத்திருக்கிறோமோ அதுக்கு நேராக தான் நம்மளுடைய இருதயம் போகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு பந்தய பொருளுக்காக ஒரு ஓடுகிறான், அந்த ஸ்டாப் லைனுக்கு நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்கே அந்த ஸ்டாப் லைனில் போய் நிற்க முடியுமோ அப்போ தான் அவன் இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றான்னு கண்டுபிடிக்க முடியும், வெற்றி பெறுவான். அதே போல தான் நம்முடைய ஓட்டத்தில் நான் வெற்றிகரமாக முடிக்கணும்னா எனக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிற ஓட்டத்தில் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் இந்த மனுஷர்களாக இருக்கிறோம். நம்ம எத்தனை வருடங்கள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோன்னு தெரியாது. நம்ம ஓடுகிற ஓட்டம் எந்த மாதிரி ஓட்டம் இருக்குது? நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நித்திய ராஜ்யத்தை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒருவேளை என்னுடைய ஓட்டம் இந்த மண்ணை சார்ந்து, பொன்னை சார்ந்து, பொருளை சார்ந்து, இல்லைன்னு சொல்ல போனால் வேலையை சார்ந்து, பதவியை சார்ந்து, தன்மானத்தை பொறுத்து இந்த நிறைய காரியம் சொல்ல முடியும். இந்த உலகத்துக்கு ரீதியாக இயேசு கிறிஸ்துவை விட்டு மாறி நிற்கிற எந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடி நம்ம அதை முன்னாடி வைத்து ஓடுறதாக இருந்துச்சுன்னா நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ஓட்டத்தை முடிக்க முடியாது, போராட்டத்தை ஜெயிக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து ஓடுகிறவங்களுக்கு மட்டும்தான் போராட்டத்தை ஜெயிக்க முடியும். அல்லாதவர்களுக்கு போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. போராட்டத்தை ஜெயிக்காம ஓட்டத்தை முடிக்க முடியாது. ஓட்டத்தை முடிச்சாதான் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். விசுவாசத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிற ஓட்டம். அந்த ஓட்டத்தில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்வார். ஏன்னா விசுவாசத்தை தொடங்கினவரும் முடித்தவரும் மறவா இருக்கிறார். இன்னும் ஆழமா சொல்ல போனா இயேசு கிறிஸ்து ஒரு ஓட்டத்தை அவரோட வாழ்க்கையில ஓடினார் இல்ல, அது எங்க கொண்டு போய் முடிஞ்சிச்சு? சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்து உயிரோடு எழும்பினார். நம்ம வாழ்க்கையில ஒரு ஓட்டம் வைத்திருக்கிறது. இந்த சிலுவைக்கு நேராக இருக்கிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல நான் கடைசியில் என்ன பண்ணுவேன்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைப்பேன். அப்போ இந்த பாவத்துக்கு மரித்தனா நீதிக்கு பிழைக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஓட்டத்தை முடிக்க முடியாது. பாவத்தில் தான் நான் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியுமாக பிறக்கிற அனுபவத்துக்கு உள்ளாடி வரல, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிற ஓட்டத்தில் நான் ஓடலைன்னு சொன்னா நான் மறுபடியுமாக உயிரோடு எழும்புற அனுபவம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஓட்டத்தில் நான் எப்படி ஓடணும்? இந்த ஓட்டத்தை ஜெயிக்கணும்னா நான் எப்படி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் என்னோட ஓட்டம் இருக்கணும். எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்தில் எனக்கு எதிராக வருகிற போராட்டங்களை நான் ஜெயிக்கணும். இந்த ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். என்ன பண்றாங்கன்னா, இது எக்ஸாம்பிள் பந்தய பொருளுக்காக ஓடுகிறவர்கள் போடுறாங்க. இதில் 24 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்க, ஒருவன் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான், இந்த மாதிரி இருக்கு. அப்போ நாம் ஓடுகிற ஓட்டத்தில் 24 அதில் ஒரு பந்தயத்தை பெற்றுக்கொள்கிறான் அறிகிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தில் போராட யாவரும் எல்லாத்தையும் இச்சை அடக்கமாக இருக்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். இதில் என்னன்னா, எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக தான் ஓடுறாங்க. நாமளும் பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக தான் ஓடணும். இந்த பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக ஓடுகிற ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங் இச்சை அடக்கம் உள்ள ஓட்டமாக இருக்கும். இந்த ஓட்டத்தில் ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்களுக்கு ஃபுட்டு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சில காரியத்தில் சிட்டமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெற்றி பெற முடியும். அதுபோல தான் இந்த பரிசுத்த வாழ்க்கையில் உள்ள ஒரு ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் நித்திய கிரீடத்தை பெறும்படியாக உள்ள ஓட்டம். அதில் என்ன இருக்கணும்? இச்சை அடக்கம் கண்டிப்பாக தேவை. இச்சை அடக்கம்னு சொல்கிற நேரம் இந்த உலகத்தில் தான் இச்சையும் எல்லாம் இருக்குது. பரலோக ராஜ்யத்தில் இச்சைகள் கிடையாது. ஆவிக்குரிய விஷயம், ஆவிக்குரியல நடத்தப்படுகிறவர்களுக்கு இச்சையான காரியமே கிடையாது. அதை ஜெயிக்கும்படியாக தான் தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும், படிப்பாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், என்னென்ன காரியம் இச்சை அடக்கம் சொல்லும்போது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாமே இச்சை அடக்கம் உள்ள காரியங்கள். ஏன்னா இச்சைன்னு சொல்றது மனுஷனுக்குரிய ஒரு தன்மை, அது தேவனுக்குரிய தன்மை கிடையாது. அப்போ பழத்தை பார்த்து இச்சைத்தான் அப்படின்னு ஆதியாகமத்தில் கொடுத்துருக்கு. அப்போ இச்சைன்னு சொல்றது கண்களால் பிறக்கப்படுகிற ஒரு காரியம். இச்சை இருக்கிற இடத்துல பாவம் தோன்றிடும். அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? வசனம் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. வசனத்தின் படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நாம் இச்சை அடக்கத்துக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலியமாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இச்சை அடக்கத்தோடு நம்மளோட வாழ்க்கை ஸ்டைலை மாற்றுகிறது தான் இச்சை அடக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை. ரன்னிங்கில் போகிறவங்க அவங்களும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனால் ரன்னிங்னு வர நேரம் அதை வெற்றி பெறணும்னா அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுறாங்க. நம்மளும் அதே போல் நித்திய கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். இயேசு கிறிஸ்துவுக்காக வேண்டி மாற்றணும், நித்திய ராஜ்யத்துக்காக வேண்டி மாற்றணும். இச்சை அடக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா? ஓடணும். நமக்கு இந்த இச்சை அடக்கம்னு சொல்றது தான் பாவம் நெருங்கி வருகிற பாவம் பாரத்தை எல்லாம் உதறி விட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். அப்போ அவங்க இந்த உலகத்தார் என்ன பண்றாங்க? இந்த உலகத்துக்குரிய அழிவுள்ள கிரீடத்துக்கு வேண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. நாம அழிவில்லாத நித்திய கிரீடத்துக்கு வேண்டி ஓடுகிற ஓட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல நாம் யாரை முன்னிறுத்தி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முன்னிறுத்தி ஓடணும்.
அழிவுள்ள இந்த உலகத்துக்குள்ள கிரீடத்தை பார்த்து ஓடுகிறவர்கள் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை எங்கே போகும்னா நித்திய நரகத்துக்கு போயிடும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிற ஓட்டம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஓட்டத்தில் உண்மையும் உத்தமமாக ஓடுகிறதா இருந்துச்சுன்னா அவர்கள் ராஜ்யத்தை நம்ம போய் கண்டடைய முடியும். அதான் 2 திமோத்தேயுல அழகாக போட்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த 3 காத்துக்கொள்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? இச்சையான காரியங்களை எல்லாம் உதறி விட்டுட்டு, பாவமான எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு, பாரமான எண்ணத்தையும் மாற்றி விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்வை, சிந்தை பரிசுத்த ஆவியானவரை நோக்கி வைத்துக்கொண்டு நம்ம யாரை நோக்கி ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் இச்சை அடக்கத்தோடு ஓடி பழகிக்கொண்டா நம்ம நித்திய ராஜ்யத்தில் கண்டிப்பாக ஜீவ கிரீடம் நமக்காக வைத்திருக்கிற அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.